இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. இந்தியாவை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடியை போல ஒரு தலைவர் பாகிஸ்தானுக்கும் தேவை என்று அமெரிக்க வாழ் பாகிஸ்தான் தொழிலதிபர் சஜித் தரார் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானை பிறப்பிடமாக கொண்ட சஜித் தரார் 1990ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து அந்நாட்டின் குடியுரிமை பெற்றார். அங்கு தொழிலதிபராக உள்ள அவர் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சியின் ஆதரவாளராக அறியப்படுகிறார். புதன்கிழமை அமெரிக்காவில் பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டியளித்த அவரிடம் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், மோடி பிறப்பிலேயே தலைவர், அதற்கான குணாதிசயங்கள் அவரிடம் இயல்பாகவே உள்ளன. மிகவும் மோசமான சூழலில் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்த பிரதமர் அவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் பாகிஸ்தானில் அமைதி நிலவுவது இந்தியாவுக்கும் நலன் தரும் என்று கூறிய அவர், இந்தியாவின் அடுத்த பிரதமர் நரேந்திர மோடிதான் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பின்னர் பாகிஸ்தான் அரசு குறித்து பேசிய அவர், பாகிஸ்தான் நாட்டில் அடிப்படை பிரச்சினைகளுக்கு கூட தீர்வு காண அரசு முன்வரவில்லை. பணவீக்கம் உச்சத்தில் உள்ளது. எரிபொருள் விலை அதிகமாக உள்ளது. நாடு வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடி நிலையில் உள்ளது. பல்வேறு வரிகள் உயர்த்தப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு, காஷ்மீரில் போராட்டம் நடைபெற காரணமே மின்சார கட்டணம் உயர்வுதான் என்று பாகிஸ்தான் அரசின் நிர்வாகத்தை சாடியுள்ளார். மேலும் பாகிஸ்தானில் தற்போது அசாதாரணமான அரசியல் சூழல் நிலவுகிறது என்று குறிப்பிட்ட அவர், பயங்கரவாதம் மற்றும் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டுவர வேண்டியது தற்போது மிக அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானில் பல்வேறு பிரச்சினைகள் உள்ள நிலையில் அதற்கு தீர்வு காண இந்தியாவை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடியை போல ஒரு தலைவர் பாகிஸ்தானுக்கும் தேவை என்று சஜித் தரார் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் நிர்வாகத்தை பாகிஸ்தான் தொழிலதிபர் ஒருவர் பாராட்டியுள்ள சம்பவம் தற்போது பேசு பொருளாகியுள்ளது.